மிகப்பெரிய உபதேசி யார் தெரியுமா? வாய் பேசாமல், உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம, உங்களோட கதைக்காம, உங்களோட பேசாம, மௌனமாக உங்களுக்குள்ளே இருந்து உபதேசம் செய்கிற மௌன உபதேசி தான் மவுத். மவுத்து நினைக்கிறார். ஒரு மனிதன் மவுத்துடைய சிந்தனையோடு இருக்கிறார். இப்ப நீங்க இங்க வந்திருக்கிறோம். நாங்க எல்லாம் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால நீங்க லிஸ்ட் போட்டு பாருங்க. இந்த நோம்புல, இந்த பள்ளியில, இந்த இடத்துல சில பொழுது உங்களோட வாப்பா உங்களுக்கு பக்கத்துல தொழுதிருப்பார். சரி, அவங்களோட சகோதரர் நானா தொழுதிருப்பார். சில பொழுது உங்களோட சகோதரர்கள், அதே மாதிரி உங்களோட பெரியப்பா, சாச்சா உங்களோட தொழுதிருப்பார். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால போய் பாருங்க, உங்களை கையை பிடிச்சிட்டு உங்களோட வாப்பா கூட்டிட்டு வந்திருப்பார். இதான் பள்ளிவாசல், இப்படிதான் கியாமுல்லைல், இப்படிதான் தொழுகிறது, நோம்பு இதுதான் அப்படின்னு காட்டி தந்திருப்பார். ஒரு 60-50 வருஷத்துக்கு முன்னால போனால், இப்ப 40-50 வயசுல இருக்கிறவர்கள் எல்லாம், நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால போய் பாருங்க. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிற நேரம், 8-10 வயசுல இருக்கும்போது உங்களோட வாப்பா உங்களை கூட்டி வந்தார். இன்னைக்கு நீங்க உங்களோட பிள்ளைய கூட்டி வந்திருக்கிறீங்க. இன்னொரு 10 வருஷத்துல நாங்க இங்க இருப்போமா? இல்ல. யாருக்கு அல்ல அழுதிருக்கிறோம் அவங்க போயிடுவாங்க. ஒரு அரிதாக கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒரு 40-50 வருஷத்துல நாங்க எங்க இருப்போம்? அல்லாஹு ஆலம். 40-50 வருஷம் நான் மேக்சிமம் சொல்றேன். சில பொழுது இன்னும் 5-10 வருஷமோ, அல்லது அடுத்த நோன்பு எங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காது, தெரியாது. யாருக்கா உறுதியா சொல்லலுமா? அடுத்த நோன்புல நான் உறுதியாக இருப்பேன், அடுத்த நோன்புல நான் உறுதியா இந்த பள்ளிக்கு வருவேன், யாருக்கு சொல்லலும்? சொல்லல. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மௌத் மிக நெருக்கமாக இருக்கிறது, மௌத் மிக சமீபமாக இருக்கிறது. மௌத்த ஒரு மனிதன் நினைக்கணும், மறுமையை நினைக்கணும். நான் இந்த நிலையில் மௌத்தான என்ன நிலைமை என்ன? நாங்க எல்லாம் எங்கட அமல்கள்ல நன்மையையும் தீமையும் நாங்களே நிறுத்தி பார்த்தா, உமரதையும் சொன்னாங்க தானே, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கபில அன் துஹாசபு. நீங்க கேள்வி கணக்கு கேட்கப்படுறதுக்கு முன்னால நீங்க உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேளுங்க. வஸினு கபில அன் தூஸனு. உங்களோட அமல்கள் அல்லாஹ் நிற்கிறதுக்கு முன்னால நீங்க நிறுத்தி பாருங்க. நாங்க மனசுல கைய வச்சு இங்க வந்திருக்கிற நான், நீங்க எல்லாரும் என்ன நன்மை கூடவா தீமை கூடவா நிறுத்தி பார்த்தா எது கூட? அப்ப நான் மரணிச்ச என்ன நிலைமை என்ன? இப்ப இந்த நொடியில் நான் மரணிக்க தயார். யாருக்கு சொல்லலும்? இந்த நொடியில் நான் மரணிக்க தயார் சொல்ல முடியாது அவர்களே. எனவே ஒரு மனிதன் அமல்கள்ல உறுதியாக இருக்கணுமாக இருந்தால் அவர்கள் மௌத்தை அதிகமாக நினைக்க வேண்டும், மௌத்துடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும். இது ஒரு அடிப்படையான அம்சம்.